யுகங்கள் மாறினாலும் தர்மத்திற்காக விஷ்ணு மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுக்கிறார். ராமாயணம் நடந்தது திரேதா யுகத்தில், அங்கே ராமர் அவதாரம். மகாபாரதம் நடந்தது துவாபர யுகத்தில், அங்கே கிருஷ்ணர் அவதாரம். இது நமக்கு தெரியும். ஆனா அதே யுகங்களிலேயே இன்னொரு விஷ்ணு அவதாரம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் பரசுராமர். ஆனா இங்கதான் கேள்வி, இவர் எந்த யுகத்திலிருந்து வந்தவர்? திரேதா யுகம். அந்த காலத்துலதான் பரசுராமர் பிறந்தார். கையில கோடாரி, அதர்மம் அதிகமாயிடுச்சுன்னா யாரையும் விடாதவர். சத்திரியர்களை 21 தடவை அழித்தவர். ஆனா அவர் ஒரு போர் வீரன் மட்டும் இல்ல, ஒரு மகத்தான குருவாக திகழ்ந்தார். பீஷ்மர், துரோணாச்சாரியர், கர்ணன் இவர்களுக்கெல்லாம் அவர்தான் குரு. அதே திரேதா யுகத்தில் ராமர் சிவன் வில்ல உடைக்கிறார். அதை கேட்டு வருகிறார் பரசுராமர். யார் இந்த வீரன்னு சோதிக்க விஷ்ணு வில்லையே கொடுக்கிறார். ஆனா ராமர் அதை எளிதாக ஏந்தியவுடன் பரசுராமருக்கு புரிகிறது, இவர்தான் அடுத்த விஷ்ணு அவதாரம். அதனால் தன் சக்தியையே ஒப்படைத்து அங்கிருந்து விலகுகிறார். காலம் நகர்கிறது. திரேதா யுகம் முடிந்து துவாபர யுகம், அதாவது மகாபாரதம் காலம். அங்கே கிருஷ்ணர் இருக்கிறார். ஆனா பரசுராமரும் இன்னும் இருக்கிறார். ஒரு நாள் அம்பா என்ற இளவரசி தன் வாழ்க்கை நாசமாகி போன துன்பத்துடன் பரசுராமரை நாடி வருகிறாள். என் வாழ்க்கை இப்படியாக காரணம் பீஷ்மர்தான். அவளின் வேதனையை கேட்ட பரசுராமர் நேராக பீஷ்மரை அணுகினார். அவளுக்கான நியாயம் நீ தரணும், இல்லையெனில் போருக்கு தயாராகு. குரு வர்சஸ் சீடன். பல நாட்கள் நடந்த அந்த போர் முடிவே இல்ல. ஏன்னா இருவரும் சமமான சக்தி. போர் உச்சிக்கே சென்றது. பீஷ்மர் பிரம்மாஸ்திரம் ஏவத் தயாரானார். பரசுராமர் தன் அஸ்திரத்தை கொணர்ந்தார். இரண்டும் மோதினால் பிரளயம் தவிர்க்க முடியாது. அந்த நேரத்தில் சிவன் தோன்றினார். அந்த அஸ்திரங்களை நிறுத்தி, பீஷ்மனுக்கான தண்டனை இந்த போரில் அல்ல, மகாபாரத போரில் கிடைக்கும் என்று கூறி அந்த போரையே முடிவுக்கு கொண்டு வந்தார். பரசுராமர் ஒரு சிரஞ்சீவி, அதாவது யுகங்களை கடந்தும் வாழ்பவர். அதனால்தான் திரேதா யுகத்திலும் இருந்தார், துவாபர யுகத்திலும் இருந்தார். அதனால்தான் ஒரே விஷ்ணுவின் அவதாரம் 2 யுகங்களிலேயே இருக்கிறது மாதிரி தெரிகிறது. ஆனா உண்மையில் பரசுராமர் காலங்களை இணைக்கும் ஒரு பாலம்.